கேர் பண்ண வேண்டிய வேலையே இல்லையா? தினசரி நான் முட்டாள்களை நான் எனக்கு ரொம்ப இந்த விவேகானந்தர் படித்ததில் இந்த இது மறக்க முடியாது. தினசரி நான் முட்டாளை சந்திக்கணும், முட்டாள் பேசுகிற பேச்சுக்கு நான் என்ன எதுக்கு கவலைப்படுறேன், ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போது இவருடைய குருநாதர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுது. ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை இவ்வளோ வந்து ஒரே வரியில் சொல்கிற அளவுக்கு அவர் தான் ஏற்படுத்தியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொரு இது இருக்குது, அது இன்னொரு இடத்துல எங்கேயாவது சொல்லுவாங்க. அப்போது ஒன்றுன்னா இதை நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம், பாகுபாடுன்னு இல்லாமல் அவங்களுடைய கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நபராக இருக்கிறீங்க, நீங்கள் 25 கிலோ தான் உங்களால் தூக்க முடியும்னா அவங்க தலையில் 50 கிலோ ஏற்றி வைக்க முடியாது. இதை குரு பார்க்குறாரு, இவன் 25 கிலோ தெளிவாக தூக்குவான் அப்படின்னா 25 கிலோவுக்கான பொருளை தான் அவன்கிட்ட கொடுக்குறது. இவன் 50 கிலோ தூக்குவான்னா அவன்கிட்ட 50 கிலோ பொருளை கொடுக்குவான். இது வந்து பாகுபாடு இல்லை. அவனுக்கு மட்டும் 50 கிலோ தூக்குற கொடுக்கணும், எனக்கு 25 கிலோ தான் கொடுக்குறேன், உன்னால் தூக்க முடியாதியா, கீழே போட்டு பொருள் வீணாக போயிடும் அப்படிங்கிறதானே. அது பாகுபாடுன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய கெப்பாசிட்டின்னு வேணால் இதை சொல்லலாம். கெப்பாசிட்டியில் திறமையின் அடிப்படையில் அவங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரெல்லாம் திறமையானவங்களும் அவங்கெல்லாம் வர்றாங்க இல்லைங்களா. விளையாட்டுத்துறையாகட்டும், எல்லா துறையும், எந்த துறையிலையும் வந்து நீங்கள் திறமையானவங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட்டு இங்கே உண்டு. திறமை இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ உயர் வகுப்பாக சேர்ந்தாலும் ஆரோக்கியமாக தான் இப்போ போயிட்டு. ஆமாம், அது இது இந்த காலகட்டத்தினுடையது. இப்போ நம்ம இந்த அரங்கேற்றத்துக்கு போயிடுவோம். மாணவர்களுடைய அரங்கேற்றம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அது தானே இப்போ முக்கியமானது, துரோணருடைய இதில் முக்கியமானது. பயிற்சியெல்லாம் முடிஞ்சு அரங்கேற்றங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அரங்கேற்றம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து சபையை கூட்டி, அது இந்த ஆடுகள்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரியாக ஆடிட்டோரியம் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அது மாதிரியாக இங்கே வந்து எல்லோரும் அவங்களுடைய இவர் யாருக்கெல்லாம் இப்போ கற்றுக் கொடுத்தாரோ, பீமன் அவங்க தனித்திறமையை காட்டுறாங்க. இப்போ அங்கே களத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்க எல்லாரும் துரோணரை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னம்மா கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிஞ்சவொடனே அவங்க திறமையை காமிச்சோடனே துரோணர் வணங்குவாங்க இல்லையா. வணங்க இங்கே கரகோஷம் விண்ணை பிளக்குது. அப்போ அர்ஜுனன் வர்றான். அர்ஜுனன் வந்து வில்லஸ்திரங்கள் இது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாத கோணத்தில் இந்த வில்லஸ்திரங்களை இது பண்ணுறான். என்னென்னா இப்போ நேரில் பார்த்து அம்பு விடுறதை விட பார்க்காம அம்பு விடுறது, கண்ணை கட்டிக்கிட்டு அம்பு விடுறது, ஒரு அம்பு 4ஆக பிரிகிறது, இப்படியெல்லாம் வந்து விடுறான். அப்புறம் சுழண்டு கொண்டே இருக்கக்கூடியதில் கரெக்டாக குறிப்பிட்டதை வந்து அம்பை வச்சு குத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ண இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரியாக பார்த்ததில்லை. பார்த்துக்கலன்னா இங்கே ஒரு கரகோஷங்கள் ரொம்ப இதாக இருக்கும்போது இப்போ துரோணருக்கு ஒரு கௌரவம் வந்துடும். ஏன்னா இவ்வளோ பாராட்டு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு. ஆனால் அர்ஜுனன் செஞ்சு முடித்தோன்னா ஒரு மிகச்சிறந்த வில்லாளியாக நான் அர்ஜுனனை கருதுகிறேன். அர்ஜுனன் போன்று ஒரு வில்லாளி இந்த பூமியில் யாரும் கிடையாது, அர்ஜுனனுக்கு நிகரான ஆள் கிடையாதுன்னவனை தான் அங்கே உள்ளே உட்காந்து இந்த கர்ணனுக்கு கோவம் வருது. அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற அவனுக்கு ஒரு உத்வேகத்தில் என்ன பண்ணுறான், என்னுடைய வில்லாற்றலை பார்த்ததுக்கு பிறகு தான் நீங்கள் அர்ஜுனனுடைய வில்லாற்றலை நீங்கள் வந்து சொல்லணும், யாருமே கிடையாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம், என்னுடைய வில்லாற்றலை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னொடனே இப்போ கர்ணன் வில்லுகளை விடுறான். அர்ஜுனன் என்ன மாதிரிலாம் விட்டானோ அதெல்லாம் கர்ணனை விடவும் இவருக்கு சிக்கலாகி போடும். ஏன்னா ஒரு சிறந்த வீரனை ரெடி பண்ணியாச்சு, இப்போ அந்த வீரனுக்கு எதிர்த்தில் வந்து இன்னொருத்தன் வந்து அதே மாதிரி செஞ்சு காமிக்கணும், அது எப்படி ஏகலைவன்ட்ட இதாக அணுகுதோ அது மாதிரியாக நிற்கிது. எப்படி இவன் கற்றுக்கிட்டான், யார் உனக்கு யார் குரு அப்படின்னா நான் துரோணர் சீடன் தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன இவருக்கு நீ எப்படா கற்றுக்கிட்ட அப்படின்னா பாலிய பாடம், அந்த சாதாரண வித்தைகளை கற்றுக்கிட்டான், இவ்வளோ அசுர வித்தைகளை நீ எப்படி கற்றுக்கிட்டாங்கிறது அவருக்கு ஒரு அப்படின்னா. இப்போ வந்து இவர் கிருபாச்சாரியார் எழுந்து சொல்லுவார், கர்ணா நீ உன்னுடைய குலம் எது, உன்னுடைய தாய் தந்தை யாருன்னு கேட்டுருவார். அங்கே உடஞ்சிடும் அவனுக்கு எல்லாமே. ஆமாம், ஏன்னா இப்போ இவருக்கு நிகராக அவனும் செஞ்சு காமிச்சிக்கிட்டே இருக்கிறான். காமிச்சோன்னே இது என்ன பண்ணுறன்னு ஒரு சபையில் ஒரு பெரிய சிக்கல் ஆகிடும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஆனவுடனே அவர் கேட்குறாரு, உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய தாய் தந்தர் யார் அப்படின்னு கேட்டவுடனே என்னுடைய தாய் தந்தர் வந்து இவங்க, நான் தேரோட்டியினுடைய மகன். நான் அவருக்கு தெரியாமல் இல்லை,
இவனே சொல்லிட்டான், தேரோட்டி மகன் சொல்லிட்டான். தெரியாத மாதிரியே கேட்குற, உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய தாய் பப்ளிக்காக கேட்குறாரு. ஆமாம். அப்போ கேட்குறான், நீங்கள் வந்து குலத்தின் அடிப்படையில் இந்த போட்டி நடத்தவே இல்லையே. நீங்கள் உங்களுடைய அஸ்னாபுரத்திலே சிறந்த வில்லாளன் அர்ஜுன் அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு ஒன்றும் தடையில்லை. ஆனால் வில்லுக்கோர் விஜயன் நீங்கள் சொல்லக்கூடாது. உலகத்தில் அர்ஜுனுக்கு நிகரான யாரும் வில்லாளி இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது என்னுடைய வில்லாட்டில் பார்த்ததுக்குள்ள நீங்கள் சொல்லணும், அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது அவனுடைய கேள்வியை வச்சோன்னே இது இன்னும் தர்ம சங்கடமாக போயிடுது. கரெக்டான கேள்வி. ஆமாம், நீங்கள் குலத்தின் அடிப்படையில் வச்சுருக்கீங்களா அந்த போட்டியே? இல்லையே. பொது சபையில் நீங்கள் வச்சுருக்கீங்க, பொது இடத்துல வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் இந்த அர்ஜுனன் வந்து அஸ்னாபுரத்திலே மிகச்சிறந்தவனுங்கிறது யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உலகத்திலேயே சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறது தான் தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அப்படின்னு சொன்னோடனே இங்கே இன்னும் சிக்கலாகி போனோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, சத்திரியன் தான் ஒரு சத்திரியனோட போர் செய்யணுங்கிற இதுக்கு ரூட்டுக்கு வர்றாங்க. அடுத்த அம்பு ஏன்னா இதில் வந்து அவன் இதாகிட்டான்னா அதனால இப்போ நீ வந்து ஒரு போட்டிக்கு அழைக்கிற அப்படின்னா ஒரு சத்திரியனை வந்து இன்னொரு சத்திரியனை போட்டிக்கு அழைக்கலாம். நீ சத்திரியன் இல்லை, இது போர் தர்மமும் ஒரு இதற்கான தர்மம் இல்லையா அது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்தவொடனே இப்போ சகுனி சொல்கிறாரு துரியோதனா, இந்த சந்தர்ப்பத்தை விடாத, இவன் வந்து நமக்கு ஏற்ற ஆள். அர்ஜுனன் அடிக்கிறானே வந்தால் லாக்கி. ஆமாம், தூக்கி உள்ளே போட்டுக்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்குவார் துரியோதனை. உடனே களத்தில் இறங்கிடுவார். இறங்கிட்டு சத்திரியன்னா யார் அப்படின்னு கேட்பார். சத்திரியன்னா ராஜா, அரசாளக்கூடியவங்க. அப்போ நீங்கள்லாம் எப்படி வில்வத்தை கற்றுக்கிறீங்க, நீங்கள்லாம் சத்திரியனா? கிருபரை கேட்குறாரு. குருவுக்கு அது கருணரை கேட்குறாரு. பீஷ்மரே கேட்குறாரு, ஏன் இந்த தாத்தா இருக்காரு, தாத்தா வந்து சத்திரியனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்லாம் சத்திரியம் கிடையாது இல்லையா, அஸ்திரத்தை நீங்கள் எல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் ராஜாவுக்கு அந்த உரிமை உண்டு, யாரெல்லாம் ராஜா ஆகிறாங்க அவங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொன்ன உடனே தான் இதுதான் பிரச்சனையா, கர்ணன் இந்த நிமிஷமாக நான் அரசன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டுப்பட்ட அங்க தேசத்துக்கு நான் கர்ணனை ராஜாவை நியமிக்கிறேன், இப்போ ஒன்றும் தடை இல்லையேங்கிறாங்க. தடை இல்லைங்கிறாங்க. உடனே அங்கேயே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. பண்ணி வச்சோடனே இவர் பார்ப்பார், திருராஷ்டிரன் இது வேறு மாதிரி போகுது, அதனால் நம்ம இன்னும் டக்குன்னு பல்ல அடித்து ஆட்டம் இத்தோடு முடியப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடுவார். ஏன்னா இங்கே வந்து விரோதம் இங்கேயே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியாக சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை உடனே ஆஃப் பண்ணுறதுக்கு போட்டியத்துடன் நிறைவு பெற்றதுன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ வந்து துரோணருக்கு இது ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை. ஏன்னா அந்த ஆர்வத்தில் சொல்லியாச்சு, சொன்னதுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பியாச்சு, அதையும் சரி பண்ணி ஏதோ பண்ணியாச்சு அப்படிங்கன்னா. சார் ஒரு நிமிஷம், இப்போ துரோணர் பார்த்தீங்கன்னா ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவர். ஆமாம், குருஸ்தானத்தில் இருக்கிறவர். கொஞ்சம் அவை அடக்கமும் தெரிஞ்சிருக்கணும், அவை சபை நடவடிக்கையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இவர் அங்கே பண்ணார் ஒரு தப்பு. குருபதங்கிட்ட போய் அரசனாக இருக்கும்போது ஒரு அரசங்கிட்ட போய் எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு அதுக்கு ஒரு சபதம் போட்டு அதுதான் இப்போ வந்து நிற்கிது. ஆமாம், இந்த மாதிரி ஒரு அவையில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஒரு குருவாக இருந்து எப்படி அவரை மிஸ் பண்ணார் அதை? இல்லை, நான் கேட்க வந்தது என்னென்னா, இந்த நம்ம மீன லக்கணத்தை பார்த்துருக்கும்போது இந்த லக்கணக்காரங்களும் இப்படி தான் சூழ்நிலை அறியாமல் ஏதாவது பேசிடுவாங்களா? சபை அறிஞ்சு சூழ்நிலை அறிஞ்சு பேசாமல், அதாவது அதிகப்படியாக இதில் சிக்கிறாங்களே தேவையில்லாமல். ஆமாம், மீன லக்கணத்துக்கு இந்த குணம் உண்டு. இப்போ குருங்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் அவங்கள வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாலே கிடையாது. அவங்க இஷ்டம் விருப்பம் போல் அவங்க செயல்படக்கூடியவங்களாக அவங்க மீன லக்கணம் பொதுவாக இருக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் இந்த மாதிரி ஆர்வத்தில் வந்து வார்த்தைகளை வந்து அதிகமாக விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு விரோதியை உருவாக்கிட்டார். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. ஏன்னா வில்லுக்கு ஒரு விஜயம்னா அது கரெக்டு தான். ஆனால் என்னென்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு ஒரு பலவனுடைய மாணவன்ன்றதுக்காக அப்படி சொல்லிடுறதா? இப்படி ரொம்ப தூக்கி வச்சு பேசுறது தேவையில்லாமல் இப்போ கர்ணனை தூக்கி விரோதியாக்கி விட்டாருங்களா. அப்போ இந்த மாதிரியாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சபையில் ஒருத்தரை பற்றி இப்போ ஒரு நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த சபையில் வந்து ஒருத்தரை பற்றி இவங்க ரொம்ப அதிகமாக புகழ்ந்து பேசுகிறதுனாலையோ அல்ல அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுனாலையோ பிரச்சனை உருவாயிடும். இது செஞ்சுருப்பாங்க குடும்பத்துக்குள்ளேயே. வச்சுங்களேன், குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தம்பி அவருக்கு பிடிக்குது, ஒரு தம்பி அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த தம்பி மேலே வந்து அபரீதமான அன்பை காட்டும்போது அந்த தம்பியோட பகையாயிடுது. சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன கேட்டிங்கன்னா, அவன் தவறே பண்ணியிருக்கட்டான்,
நான் அவனை ஆதரிப்பேன், இப்படி வந்துடுவாங்க. அவன் தவறே பண்ணியிருந்தான் கூட எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். அப்போ ஒரு விரோதம் வரத்தானே செய்யும். விரோதம் அப்போ என்ன ஆகுது பாருங்கள், பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க. இதில் வந்து ஒன்றும் பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. ஆனால் பேசிட்டு என்ன நீங்கள் எப்படி பேசினீங்க கேட்டாக்க அதுக்கு மேலே அதிகமாக போயிடுவாங்க. நான் பேசுனது கரெக்டு தான் அப்புறம் அப்படிங்கிற மாதிரியாக இவங்களுடைய அந்த தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் இழக்க முடியாமல் சொன்ன சொல்ல ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடுவாங்க. இப்போ அதெல்லாம் விரோதம் தானே வரும். விரோதம் தான், அப்படி தான் விரோதம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இந்த மாதிரியாக ஒரு வார்த்தைகளை வந்து இவங்க பயன்படுத்துறதுனால தான் ஒரு ஒர்க்கர்ஸ் இவங்கள்ட்ட இருக்க முடியாது. ஒரு மாஸ்டர் 2 மாஸ்டர் வேலை பார்க்குறாங்க, ஒரு மாஸ்டரை பற்றி ரொம்ப உயர்வாங்க, அவனை மாதிரி ஒரு மாஸ்டர் இல்லை சொல்லும்போது அப்போ நான் யாரையா அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இல்லைங்களா. புரியுது. இதே சுச்சுவேஷன் தான். ஆனால் அவர் நல்லதான் சொல்கிறாரு, நல்லதான் சொல்லுங்க, அந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரியாமல் சொல்லிடுறது. ஆமாம். இப்போ என்னென்னா அதனால தான் நான் வந்து இவங்க தொழில் வந்து தனியாக ஒரு ஆளாக பண்ணுற மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறது. 4 பேரை வச்சு வேலை வாங்குறாங்க அப்படிங்கும்போது 4 பேருக்குள்ளே வந்து இவங்க ஒரு பாகுபாடை ஏற்படுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னாக்க செஞ்சு போய்டும். அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, இல்லைன்னா இழுத்து மூட்டு நான் போடான்ட்டு போயிடுவாங்க. அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லை, அவர் என்னன்னா இந்த சுயகௌரவம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணுவார், என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு, என் பார்வைக்கு நான் சொல்கிறது தான் கரெக்டு, உனக்கு நீ எப்படி எடுத்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி அதான் அவர் அப்படி தான். ஏன்னா அவர் தான் அர்ஜுனன், அவர் தானே பார்த்துருக்காரு. அர்ஜுனன் தவிர வேறு யாரை பார்த்தாரு வில்லாட்டில். அப்படிங்கும்போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அர்ஜுனன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறதுல இருக்கார். இப்போ கர்ணன் செஞ்சு காட்டினோன்னே கர்ணன் வந்து அர்ஜுனனுக்கு நிகராக செய்து காட்டினாலும் கூட இவருக்கு தெரியும் இல்லையா, பிரம்மாஸ்திரம்லாம் அவன்கிட்ட இருக்குது, கர்ணன் இருக்குமா அப்படிங்கிறலாம் ஒரு கேள்வி இவருக்குள்ளே இருக்கு இல்லைங்களா. அதனால் இவருடைய கேள்வியில் ஒரு உறுதியாக நிற்கிறார். அதே தான் எல்லா விஷயத்தையும் இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்கள்ட்ட இருக்கிற இந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கு பாருங்கள். இதை வந்து மாற்றிக்க முடிஞ்சால் நீங்கள் சிறப்பு, எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இல்லைன்னா பிரச்சனையை உருவாக்கக்கூடியவராக நீங்களே மாறிடுவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு மீன லக்னத்துக்காரர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு எல்லாரும் கவனிப்பான், இவருக்கு தெரியாது. ஆமாம். ஏன்னா மதிக்கக்கூடிய நபர், முக்கியமானவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப பொது உடைமையாக பேச வேண்டியிருக்கும். அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்புகள் வந்து சேரும். தொழிலையோ மற்ற விஷயத்துல எல்லாமே ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்படி கடைப்பிடிக்க முடியலன்னா ஒரு ரொம்ப சின்ன விஷயமாக எடுத்துக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொது இடங்களில் வந்து பேசுகிறத நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அது கொஞ்சம் பண்ணலாம். அதாவது உங்களால் சரியாக பேச முடியல, இப்படி தான் நீங்கள் இயல்பாக இருப்பீங்க அப்படின்னாக்க பொது இடங்களில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக தவிர்த்துருங்க. அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற முடிவை என்னுடைய முடிவை நான் அப்புறம் சொல்கிறேங்கிற மாதிரியாக தவிர்த்து விட்டால் அப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்கும். இது மீன லக்னத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் பொதுவாக மீன லக்னம் அட்வைஸை அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலே மீன லக்னம் ஒரு அதீதமான குரு. எங்கே பாருங்கள், இப்போ அவங்களுக்கு பெருமையெல்லாம் எங்கே வந்து சேருன்னு கேட்டிங்கன்னா, மீன லக்னத்தினுடைய அதிபதி குரு கடகத்தில் உச்சம். எங்கன்னா அவங்க ராஜா கிட்ட உச்சம். அப்போ அவங்களுக்கு எங்கே மதிப்பு மரியாதை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப உயர்ந்த இடத்துகள்லேயே அவங்க இருந்து பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சாதாரண நபராக இருந்தாலும் கூட மதிப்புமிக்க ஆட்கள் கூட தான் அவங்களுடைய பழக்கம் இருக்கும். உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, மிக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்க கூட எல்லாம் இவங்களுக்கு ஒரு நட்பாக இருக்கும். இவங்களை குருவாக அவங்க மதிப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு சபையில் நீங்கள் மிக தெளிவாக பேசினால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும், சரியாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் விரோதிகளை உருவாக்கிடுவீங்க. அப்புறம் அவனை எடுத்து போராடுறதுக்குன்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா. பெரும்பாலும் இது மீன லக்னத்திட்ட உண்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கு போடுவோமா?